இந்த வீடியோ நான் நைட் டைம்ல எடுத்துட்டு இருக்கேங்க. நைட் டைம்ல எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க முழுமையா இந்த வீடியோவில் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும், யூடியூப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமானவர் யூடியூப் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. ஆனா இந்த தப்பை பண்ணதுனால கிடையாதுங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணாததுனால தான் அவங்க யூடியூப் விட்டு சீக்கிரமா போயிடுறாங்க. ஸோ அது என்ன தப்பு, நான் பண்ண தப்பு என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் தெளிவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூடியூப் அப்படின்றதுல நீங்கள் க்ரோத் ஆகணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டை நோட் பண்ணுறதுல பொறுமை ரொம்ப முக்கியம். யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதுலேயும் பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகராக மாற போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக பொறுமை ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நீங்க பொறுமையா கையாளுங்க. அதனால பொறுமையா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பொறுமையை சோதிச்சுக்கோங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு கிட்டத்தட்ட 13,000 பேர் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணதுனாலதான் வந்தாங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி தேவை, எனக்கு நல்ல சிஸ்டம் தேவை, நல்ல ப்ரொஃபஷனல் எடிட்டர் எனக்கு தேவை. நான் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால பார்க்குற மாதிரி வந்துட்டு ஸ்விங் 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 அப்படியே எழுத்தெல்லாம் முன்னாடி வரணும், பின்னாடி வரணும், இதெல்லாம் வந்தாதான் நான் வந்துட்டு வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கவே கிடையாது. இந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்றத நான் பண்ணவே இல்லைங்க. ஆனா இதை தாண்டி இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா பண்ணேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு வீடியோ எடுத்து போட்டேன். நான் அந்த ஹோட்டல் வீடியோ சைடில் கொடுக்குறேன் பாருங்க. இந்த ஹோட்டல் வீடியோ எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்து ரொம்ப அந்த குவாலிட்டி நீங்க பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப புவர் குவாலிட்டியா இருக்கு. ஸோ அதுல ஏதோ எனக்கு வந்த விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ஸ்கிரிப்ட் எழுதணும், கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை டெடிகேட் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த விஷயம் ஓகே, நான் இந்த சேனலை முழுக்க நான் ஃபுட் சேனலாக கொண்டு போகலாம், ஒரு டிராவல் சேனலாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அது இப்போ கார் சேனலாக வளர்ந்து இருக்குது. அந்த வீடியோ அப்படின்றது நான் ஃபுட் சேனலுக்காக எடுத்தது கார் சேனலாக வளர்ந்துருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் கார் வீடியோவையும் போடுறேன், ஃபுட் வீடியோவையும் நான் போட்டுட்டு இருக்கேன், நான் பிளாக் வீடியோஸையும் நான் போட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் ஒருவேளை சரி இந்த வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய 13,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, எனக்கு ப்ரொஃபஷனல் கேமரா தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்றத பத்தி யோசிக்காம உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நிறைய தெளிவான கண்டென்ட் போட போறீங்க, அது நல்ல விழிப்புணர்வு கொடுக்க போகுது அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா எழுதி அதை மனப்பாடம் பண்ணி படத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல, பேப்பர் அப்படி பார்ப்பாருங்க, பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்கிரீன்ல பேச ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் போக போக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு வரும். நான் ஃபர்ஸ்ட் டைமே இதெல்லாம் பண்ணணும், அதாவது எதா இருந்தாலும் பர்ஃபெக்டா தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டம். கரெக்டா பண்ணுங்க. பர்ஃபெக்ட் அப்படின்றது ஒரு குவாலிட்டி, ஹெச்டி பிரிண்ட் குவாலிட்டி. இப்போ எனக்கு இந்த இருக்கிற குவாலிட்டியே கம்மி தான், நானே லைட் வெளிச்சத்துல தான் எடுத்துட்டு இருக்கிறேன். நைட் டைம்ல இந்த லைட் வெளிச்சம் பாருங்க. ஸோ இதில் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் நினைச்சிருந்தா இப்போ நான் ஒரு ரிங் லைட் வாங்கலாம்னு யோசிச்சிருக்கலாம், வாங்க முடியும் என்னால். ஸோ வாங்கி மேலே கிடக்குது, அதை எடுத்து கீழே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல அதுக்கு தனியாக பேட்டரி வாங்கணும், அது சுவிட்ச் போயிடுச்சு, அதை மாற்றணும் இதை மாற்றணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சோம்பேறித்தனம்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு வீடியோ போடாம இருந்தேன்னா, என்னதான் நீங்க பர்ஃபெக்ஷன் போனீங்கனாலும் இன்பர்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் நம்மள ஒரு கட்டத்தில் தூக்கி விடும். அதாவது அதுக்கும் தப்பான விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லல, நான் பர்ஃபெக்டா செம்மையா போடாம ஓகே என்னடா இந்த குவாலிட்டியில போட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா வீடியோட குவாலிட்டி, அந்த மாதிரி சொல்றேன். உங்கள்ட்ட ஜியோ போன் இருக்கா, உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை கம்மியா டவுன்லோட் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு இப்போ நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்களா, அதுல வந்துட்டு 4K போடாம நீங்க வந்துட்டு வெறும் 720p போட்டுல கூட அதுல நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா 1 GB டேட்டா அப்படின்றதுல நீங்க வந்துட்டு அது ஒரு 500 MB வரும், அதை அப்படியே நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்ல நான் நெட் கனெக்ஷன் எடுக்கணும், அதை நெட் கனெக்ஷன் எடுத்து நல்ல குவாலிட்டியாக எடுத்து நான் வந்துட்டு கேமராவில் தான் எடுப்பேன், கேமராவில் எடுத்து அதை அப்படியே எடிட் பண்ணி வேற லெவலில் உள்ள கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் கண்டினியூஸாக வீடியோ அப்படின்றது பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் இன்னைக்கு பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ போடுவீங்க, வியூஸே போகும் ஆனால் லேட்டாக போகும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, சும்மா போகிற போக்கில் இப்போ நான் போட்ட மாதிரி போகிற போக்கில் எடுத்து போட்டிருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கும். சும்மாங்க ஒரு 20 செகண்ட் சாரி வந்துட்டு ஒரு 36 செகண்ட் 46 செகண்ட் அந்த வீடியோ, அந்த செகண்ட் எடுத்து போட்டதுக்கு எனக்கு 4,000 ரூபான்னா பாக்குறீங்க, யோசிக்கிறீங்களா நீங்க? 4,000 ரூபாய் எனக்கு. ஸோ இதுல நான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, லைட்டிங் எதிர்பார்க்கல, அப்படியே வந்தது பிரிச்சேன், அதை அப்படியே நான் போட்டேன், நான் அவ்வளவுதான். இரண்டாவது மிஸ்டேக், அதாவது இது கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பெரிய பெரிய யூடியூபரை பார்த்து நான் அவங்கள மாதிரியே பேசுறேன், அவங்க பேசுறது அப்படியே டிட்டோவா, அவங்க போடுற தம்ப்லைன் அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும், அதை தான் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அந்த யூனிக் நீங்க தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும். நான் பர்ஃபெக்ஷனோட தான் இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணியே ஆகணும். தப்பு தான் நம்மளை வந்துட்டு சரியான வழிக்கு கொண்டு போகும். ஸோ நம்ம ஏதோ வந்துட்டு மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி தப்பு பண்ண போறது கிடையாது. நம்ம தெரிஞ்ச விஷயத்த பண்றோம், அதுல கொஞ்சம் எஃபெக்டிவா இல்லாம, கொஞ்சம் அது குவாலிட்டி இல்லாம இந்த மாதிரி பண்றோம், அது எந்த தப்பும் கிடையாது. அதனால மற்றவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணாம, அவங்க போடுற கண்டென்ட் போடாம, அவங்க போடுற கண்டென்ட் போடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா என்ன ஆகும்னா அவங்க பேசுற மாதிரியே பேசுவாங்க. இப்ப ஒன்ஸ் அப்பான் டைம் வந்துட்டு டாப் 5 சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, அது இருக்கும், ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவர் போட்ட வீடியோவை பார்த்து பிளாக் டாலியான்னு நினைக்கிறேன், பிளாக் டாலியா தான் அந்த வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு ஸோ நான் அந்த இது அப்படியே நான் பேச ஆரம்பிச்சேன். பிளாக் டாலியா மாதிரி வந்துட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு, அதை அப்படியே பேசி இப்போ என்ன எப்படின்னா ஒரு சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இந்த பிளாக் டாலியான்றவங்க ஸோ ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உடனே நான் அதை பார்த்துட்டு இந்த பிளாக் டாலியா அப்படின்றவங்க இந்த சூழ்நிலையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்து முடிக்கும் போது எனக்கு வந்துட்டு இல்லையே, இது நான் இல்லையே, நான் இப்படி பேச மாட்டேனே. எனக்கு ஏதோ வந்துட்டு சின்ன வயசுல 5ஆவது படிக்கக்குள்ள ஸ்கூலுக்கு போவோம் பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போய் உட்கார வச்சா அம்மாவை பார்த்துட்டு இப்படி கண்ணீர் வடிப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணேன். நான் பேசினேன், நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் பேசினேன். நான் அந்த இதை புரிஞ்சு எனக்குள்ள எடுத்துட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி பேசினேன். என் இஷ்டப்படி பண்ணேன், அது எல்லாமே நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அப்புறம் இன்னொன்று, ஆரம்ப காலகட்டத்தில் யார் கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை அப்படியே டக் 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறதே நிறுத்தியாச்சு. ஸோ யூடியூப் அல்கரிதம் டிசைனிங் அப்படின்றது கஸ்டமருக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸோடு நடந்துக்கிறாங்க, கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் வந்து டைம் மெனக்கடுறாங்க. அதாவது நான் இங்கே சொல்கிறது எல்லாமே மட்டமான கண்டென்ட்டை போடுங்கன்னு சொல்லலை, மட்டமான குவாலிட்டியாக இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட்டை போட்டுருங்கன்னு சொல்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் என்ன, இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த ஒரு வீடியோவில் மட்டும் 13,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த மிஸ்டேக்கை பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்களும் க்ரோத் ஆகலாம். யூடியூப் அப்படின்றது சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்துட்டு இந்த காத்து கருப்பு கலை அப்படின்றவர் வந்துட்டு ஃபேமஸ். ஒரு டைம் அவர் வீடியோ பார்த்தேன், டிஸ்கஸிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஐம் சாரி. எப்படின்னா, அதாவது இந்த மாட்டு சாணி எடுத்து போட்டார் ஒரு வடை சட்டியில், கல் எடுத்து போட்டார், மண் எடுத்து போட்டார், அப்புறம் இன்னொரு சாணி எடுத்து போட்டார். அதெல்லாம் கிண்டிக்கிட்டு யாரையோ ஒருத்தர் திட்டுறாரு. அதெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு, டேய் நீலாம் இப்படிடா, இல்லை அப்படிடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் திடீர்னு பார்க்குறேன் அவர் வந்துட்டு கியா சொனட் கார் வாங்கியிருக்காரு. அப்புறம் திடீர்னு பார்க்குறேன் அவர் ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, டேய் நீங்களா பாவம்டா, நான் போடுற வீடியோவை பார்த்து எனக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி மட்டமான வீடியோ போடுறவங்க, மட்டமான கண்டென்ட் போடுறவங்களுக்கு வியூஸ் போகுதுன்னா, யூடியூப்ல நான் க்ரோத் ஆகணும், நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் க்ரோத் ஆக மாட்டோம் அப்படின்ற எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சுதான் இப்ப நான் பூம் ஆகிக்கிட்டே வரேன். நான் என்னுடைய மோட்டிவேஷனல் அதுதாங்க. இந்த மாதிரி ஆட்களே வந்துட்டு வெளியில வரும்போது நம்ம வரமாட்டோமா, நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா என்னுடைய சேனல்ல கார் அவேர்னஸ், ஆன்மீகம் அவேர்னஸ், அதுக்கு அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். மக்களுக்கு தேவையானதுதான். இப்ப பொறுமையா க்ரோத் ஆனாலும், அதெல்லாம் பொறுமையா தான் க்ரோத் ஆகும், பொறுமையா க்ரோத் ஆனாலும், ஆனா நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.